வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டி எப்படி எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி க்ளோசிங் இருந்தது. 23,163 இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்த்தது 23,200 கிராஸ் ஆகணும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்கலை. ஆனால் பரவாயில்ல, நிஃப்டி வந்து 23,163 க்ளோஸ் நம்ம எதிர்பார்த்தோட 35 பாயிண்ட் கம்மியாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நைட் வந்து மார்க்கெட்டில் வந்து யூஎஸில் வந்து ஃபெட் மீட் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஜெரன் போல் அதோட அந்த ரேட் கட் பற்றி ஏதாவது அறிவிப்பாரா அப்படின்றது ஒரு பலத்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி ரேட் கட் ஏதாவது இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம மார்க்கெட் பெருசாக வந்து நம்ம மார்க்கெட் கொஞ்சம் பெருசாக இன்னும் ஏற்றம் கொடுக்குற வாய்ப்புகள் அதிகம். அதேமாதிரி இன்றைக்கி வந்து ஐடிசி ஹோட்டல் வந்து இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு. ஐடிசி ஹோட்டலில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் நல்ல ஒரு இறக்கத்தில் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. அதனால் ஐடிசி ஹோட்டலோட ஷேர்ஸ் வந்து இன்னும் வந்து ஐடிசி கம்பெனிகிட்ட ஒரு 40% ஷேர் இருக்குது. ஸோ அவங்க பேரண்ட் கம்பெனி பிரிட்டிஷ் டொபாக்கோ கம்பெனிலையும் அவங்களோட 15% ஷேர் கையில் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஐடிசி ஹோட்டல் வந்து என்ன ரேட்டில் ஸ்டெபிலைஸ் ஆகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து வெயிட் பண்ணி வாங்கலாம். ஒரு 120லேருந்து 150 ஸ்டேபிள் ஆகுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணலாம். அதேமாதிரி 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ள நம்ம ஒரு மானிட்டரி பாலிசி ஒன்று ஆர்பிஐயில் வந்து மீட் இருக்குது. ஸோ அதுலேயும் பெருசாக வந்து நம்மளுடைய பட்ஜெட் பற்றியும் எதிர்பார்ப்போம். பட்ஜெட்டில் அடுத்து வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆஃப்டர் பட்ஜெட் வந்து மானிட்டரி பாலிசி வந்து மீட் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து நம்ம வந்து நம்மளோட எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அது மாதிரி பட்ஜெட்டில் வந்து பெரிய எதிர்பார்ப்பு கூடிய பங்குகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரயில்வே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து டிஃபென்ஸ் எடுத்துக்கலாம், இவி செக்டர் எடுத்துக்கலாம், ரினியூவபிள் எனர்ஜி எடுத்துக்கலாம், ஃபார்மா செக்டர்ஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் இன்சூரன்ஸ் செக்டர் எடுத்துக்கலாம், அப்புறம் ஃபெர்டிலைசர் செக்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அப்புறம் இவி ப்ளஸ் வந்து இஎம்எஸ் செக்டர் எடுத்துக்கலாம். அப்புறம் சிப் செக்டர், அதாவது செமிகண்டக்டர் சிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிப்ஸ் செமிகண்டக்டர் உரிய பங்குகள். ஸோ இதெல்லாம் வந்து கம்மிங் பட்ஜெட் ராலியில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்மளுடைய லிஸ்ட்டில் இருக்கிற பங்குகள். அதே மாதிரி ராய்டர்ஸ் நிறுவனம் வந்து ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் ஆன் பூஸ்டிங் க்ரோத் மிடில் கிளாஸ், அதாவது ஃபோக்கஸ் ஆன் பூஸ்டிங் க்ரோத் அப்படின்னு சொல்லியும் மிடில் கிளாஸ் ஸ்ட்ரெயினை வந்து குறைக்கிற மாதிரியும் குளோபல் ட்ரேடு சேலஞ்சஸை வந்து இந்த இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணுற மாதிரியும் வந்து இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ராய்டர்ஸ் நிறுவனம் வந்து ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்மளுடைய மார்க்கெட் முடிஞ்ச பிறகு ஸோ நம்ம சுகர் ஸ்டாக்ஸுக்கெலாம் ஒரு ஹைக் கொடுக்குற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. என்ன மெசேஜ் அப்படின்னா, சுகர் பேஸ்டு எத்தனால் வந்து அவங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ரூபா 50 காசு 1.40 1.40 நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சுகர் ஸ்டாக்ஸ்க்கு நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் பூஸ்ட் இருக்கலாம். என்னென்ன மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பூஸ்ட் இருக்கும் அப்படின்னா, பல்ராம்பூர் சினி, இஏடி பியாரி, பஜாஜ் ஹிந்துஸ்தான், ரேணுகா சுகர், ஸ்டீவன் இன்ஜினியரிங், தாரகஸ் சுகர், இந்த மாதிரி சுகர் கம்பெனி சுகர் செக்டர் ஸ்டாக்ஸ்க்கெலாம் வந்து நாளைக்கு ஒரு பெரிய பூஸ்ட் இருக்கலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எம்சிஜி செக்டர் மட்டும் இன்னைக்கு ஒரு அடி விழுந்திருக்கு. அது மட்டும் ஒரு 279 பாயிண்ட் வந்து இன்னைக்கு இறங்கி முடிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து அதானி பவரில் வந்து ஒரு சின்ன மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. போன வருஷத்தோட விட இந்த வருஷத்தோட கரண்ட் கன்சப்ஷன், அதாவது ஒரு 20 ஜிகாவாட்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு மெசேஜ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எந்த செக்டரில் நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து சின்னதாக வந்து நமக்கு இது பண்ண முடியும். அப்புறம் வந்து நீங்கள் நடந்து முடிஞ்ச மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னா, நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1230 பாயிண்ட்டுகள் வந்து அதிகரித்து முடிஞ்சிருக்கு. 2.2% அதில் எதிர்பார்ப்பு. மிட்கேப் பங்குகள் ஒரு 1189 புள்ளிகள் வந்து அதிகரித்து முடிஞ்சிருக்கு. அது 2.31%. ஸ்மால் கேப் பங்குகள் 532 புள்ளிகள் வந்து இன்க்ரீஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. 3.32%. நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 0.61%, ஒரு 300 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ப்ராடர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2909 பங்குகள் வந்து இன்னைக்கு ட்ரேடான பங்குகள். அது அன்சேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 70 பங்குகள் வந்து எந்த விதமான மாற்றம் பண்ணி ட்ரேடாக இருக்குது. அட்வான்ஸ் வந்து 2311 பங்குகள் அட்வான்ஸ்டு. இன்னைக்கு வந்து நேற்று எப்படி மார்க்கெட் வந்தது தலைகீழ இருந்தது, இன்னைக்கு அப்படியே இன்னைக்கு மார்க்கெட் தலைகீழ இருந்தது. அப்படியே உல்ட்டாவாக இருந்ததுன்னு சொல்லலாம். நேற்று அது எல்லாமே அப்படி தான் இருந்தது. நேற்று வந்து அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பங்கு தான் அட்வான்ஸ் இருந்தது. டிக்ளைன் வந்து அவ்வளோ பங்குகள் இருந்தது. இன்னைக்கு அது அப்படியே உல்ட்டாவாக மாறி இருக்கு. இன்னைக்கு 2311 பங்கு அட்வான்ஸ், டிக்ளைன் வந்து 528 பங்குகள் தான். அது 50 ஹை பார்த்தீங்கன்னா 14 பங்குகள், லோ வந்து இன்னைக்கு 98 பங்குகள். இன்னைக்கு அப்போ சர்க்கியூட் அடிச்ச பங்குகள் பார்த்தீங்கன்னா அப்படி இன்னைக்கு இது வந்து உல்ட்டா. நேற்று வந்து ரொம்ப கம்மியாக வந்து 18-20 பார்த்தேன். இன்னைக்கு 212 அப்போ சர்க்கியூட். இன்னைக்கு லோயர் சர்க்கியூட் 83 பங்குகள் லோயர் சர்க்கியூட். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ்க்கான நிஃப்டியில் வந்து சின்ன மாற்றம் வந்து நடந்து. அதே மாதிரி நிஃப்டியில் கான்ட்ரிபியூட் பண்ண பங்குகள்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு 41 பங்குகள் இன்னைக்கு நிஃப்டியில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு.
அதில் வந்து மெயினான பங்குகள் பார்த்தா இன்ஃபோசிஸ் ஒரு 37 புள்ளிகள், டாடா மோட்டர்ஸ் ஒரு 13 புள்ளிகள், டிசிஎஸ் ஒரு 12 புள்ளிகள், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு 10 புள்ளிகள், மஹிந்திரா பேங்க், கோட்டக் பேங்க், ஸோ அதே மாதிரி ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ட்ரெண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஆட்டோ, சன்ஃபார்மா, பெல், ஐசிஐசி பேங்க். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நிஃப்டியில் கான்ட்ரிபியூட் பண்ண பங்குகள். 41 பங்குகள் இன்னைக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. ஒரு 9 பங்குகள் மட்டும் தான் இன்னைக்கு வந்து அதை நிஃப்டியை வந்து இறக்கி விட்ட மாதிரி இது பண்ணுறாங்க. அது ஐடிசி ஹோட்டல் வந்து இன்னைக்கு இந்த ஐடிசி ஹோட்டல் லிஸ்டிங் ஆனால் ஐடிசி இன்னைக்கு கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஐடிசி ஹோட்டல் பங்குமே பெரும்பாலும் போதி இறங்கியிருக்கு. பாரதி ஏர்டெல் ஒரு 10 அதாவது 1% இறங்கியிருக்கு. மாருதி, ஏஷியன் பெயிண்ட், இந்துஸ்தான் யூனிலிவர், பிரிட்டானியா, பிபிசிஎல், ஆக்சிஸ் பேங்க், டாடா கன்சூமர் இதெல்லாம் வந்து இன்னைக்கு இறங்க கண்ட பங்குகள். நெக்ஸ்ட் நிஃப்டியில் ஏற்றம் கண்ட பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஜொமேட்டோ, பெல், ட்ரெண்ட், டிவிஎஸ் மோட்டார், அதானி பவர், நவ்கரி, சோழமண்டலம் ஃபினான்ஸு, அப்புறம் வந்து ஹெச்ஏஎல், ஆர்இசி, பிஎஃப்சி, பஜாஜ் ஹோல்டிங், அப்புறம் வந்து ஜியோ ஃபினான்ஸ், சிமன்ஸ், டிஎல்எஃப், எஸ்ஆர்எஃப் இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா 8 பங்குகள் மட்டும் தான் நெகட்டிவ் இன்னைக்கு. அதில் வந்து முக்கியமான பங்காக எடுத்துக்கிட்டோம் போஸ்க்கு, அம்புஜா சிமெண்ட், பஞ்சாப் நேஷனல் பேங்க், டாபர், பெஜஸ்மெண்ட், காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இறக்க கண்ட பங்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் அதுக்கு பிறகு டிஐஸ் வழக்கம் போல் பையிங் தான். ஒரு 1800 கோடி கிட்ட இன்னைக்கு பை பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய வழக்கம் போல் எஃப்ஐஎஸ் செல்லிங் ஒரு 2586 கோடி ரூபாய்க்கு எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு கண்டினியூஸாக செல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து இறங்காததுக்கு காரணம் இன்னைக்கு செல் பண்ணது ஓரளவுக்கு கம்மியாக இன்னைக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கலாம். எப்பயும் 5000 கோடி 6000 கோடி விற்பாங்க. இன்னைக்கு 2500 கோடி இன்னைக்கு வந்து வித்துட்டு இன்னைக்கு வெளில வந்திருக்காங்க. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட் வந்து ஓரளவு வந்து இன்னைக்கு வந்து இதுவாக இருந்திருக்கு, ஸ்டேபிளாக இருந்திருக்கு. ஏற்றம் கண்ட பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆமி ஆர்கானிக்ஸ் ஒரு 20% ஏறி இருக்கு. அதே மாதிரி சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி இஎம்எஸ் ஸ்டாக் வந்து ஏறி இருக்கு. இன்னைக்கு வந்து Q3 ரிசல்ட் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு ஒரு 20% மார்க்கெட்டில் ஏறி இருக்கு. ஐநாக்ஸ் வந்து ஒரு 20% ஏறி இருக்கு. தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் ஒரு 16% கிட்ட ஏறி இருக்கு. பிஜி எலக்ட்ரானிக்ஸ், இஎம்எஸ் ஸ்டாக் இதெல்லாம் கிட்ட கண்டினியூஸாக வந்து அடின்னு அடிச்சு உதச்ச ஸ்டாக். இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகுமே அதில் ரெக்கவராக இருக்குது எல்லா ஸ்டாக்குமே கிட்டத்தட்ட. அதே குஜராத் மினரல் டெவலப் கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிற பங்கு வந்து 13% கிட்டத்தட்ட ஏறி இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு மைனிங் ஸ்டாக்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு இது ஒரு 15,000 கோடி கிட்ட அவங்களுக்கு வந்து அலோகேஷன் ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. அதாவது ரொம்ப கிரிட்டிக்கல் மைனிங், அதாவது கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சொல்கிற இதெல்லாம் வந்து அவங்க அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து ரொம்ப இது பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு 15,000 கோடி அவங்களுக்கு வந்து அதாவது ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து குஜராத் மினரலுக்கு, அப்புறம் வந்து என்எம்டிசிக்கு, அப்புறம் அஷபுரா மின்ஸில் ஒரு மைனிங் ஸ்டாக்கு. ஸோ இதுக்கு உங்களுக்குலாம் வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கார் ட்ரேட் ஒரு 13% ஏறி இருக்கு. வால்டம் டிரான்சஸ் ஒரு 13% ஏறி இருக்கு. ஜென்சால் இன்ஜினியரிங் ஒரு 12% ஏறி இருக்கு. ஐநாக்ஸ் கிரீன் ஒரு 11% ஏறி இருக்கு. கிராமின் ஒரு 12% இருக்கு. லிண்டே இந்தியா ஒரு 11% இருக்கு. வாட்டக் வெபாக் ஒரு 11% இருக்கு. ஜிந்தால்சா ஒரு 10% கிட்ட இருக்கு. நேற்று முன்னாடி அடிக்கடி உதச்ச பங்கான நெட்வொர்க் டெக்னாலஜிஸ், ஸோ அது ஒரு 10% ஏறி இருக்கு. ஆரியன் ப்ரோ சொல்யூஷன் ஒரு 10% ஏறி இருக்கு. ஆனந்த்ராஜ், ஸோ இதெல்லாம் 2 நாள் கண்டிப்பாக 20% அடிச்சு உதச்ச ஸ்டாக். இன்னைக்கு இது வந்து அப்பர் சர்க்கியூட் அடிச்சு 10% அப்பர் சர்க்கியூட். அதே மாதிரி நெட்வொர்க் டெக்னாலஜி அப்பர் சர்க்கியூட் ஸ்டாக். ஸோ வைபவ் குளோபல் ஒரு 10% கிட்ட ஏறி இருக்கு. அதே மாதிரி நியூஜென் ஒரு 9.5% ஏறி இருக்கு. இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 987 ரூபா கிட்ட ட்ரேடான பங்கு. 1700 ரூபாயிலிருந்து இறங்கி 980 ரூபாய்க்கு வந்துட்டு திரும்ப வந்து இன்னைக்கு ஒரு 10% ஏறி இருக்கு. அதுக்கடுத்து பைரமல் ஃபார்மா, வெனூஸ் பைப்ஸ், சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இதெல்லாம் கிராவிட்டா இந்தியா. ஸோ இந்த மாதிரி பங்குகள்லாம் நீங்கள் வந்து ஏற்றங்கண்ட பங்குகளாக இருக்குது. பாலிப்ளெக்ஸ் கார்பரேஷன், சிஜி பவர் இண்டஸ்ட்ரீஸ், கேபிஐ டெக்னாலஜி, ஜோதி சின்சி ஆட்டோமேஷன், சென்சார் டெக்னாலஜி, என்எம்டிசி ஸ்டீல், கேர் ரேட்டிங்ஸ், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் கூட நீங்கள் 8% கிட்ட ஏறி இருக்குது. அது நல்ல பங்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி துறையில் ஒரு நல்ல பங்கு. நவா வந்து ஒரு 8% இருக்குது. வி மார்ட் ரீட்டைல் ஒரு 8% இருக்குது. பிரிகேட் என்டர்பிரைஸ் ஒரு 8% ஏறி இருக்குது. அதே மாதிரி ஆசாத் இன்ஜினியர் ஒரு 8% கிட்ட ஏறி இருக்குது. இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 7% ஏறி இருக்குது. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஒரு 7% ஏறி இருக்குது. லெமன் ட்ரீ, லாரஸ் லேப், சாரதா எனர்ஜி அண்ட் மினரல், ஜொமேட்டோ ஒரு 7% கிட்ட ஏறி இருக்குது. டைம் டெக்னோ பிளஸ். ஸோ நீங்கள் மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறது, அது நல்லா ஒரு 1200 புள்ளிகள் நீங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மிட் கேப் ஸ்டாக். நேற்று இறங்கின ஒரு 7% இறங்கின எஃப்எஸ்எல் கூட நீங்கள் வந்து ஏஜிஸ் லாஜிஸ்டிக், சுதர்சன் கெமிக்கல், கார்வெட் சிஸ்டம்ஸ், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், ஜூபிலியன் ஃபார்மாவா, உஜ்ஜயன் ஸ்மால் ஃபினான்ஸ், ரெயில்டெல் கார்பரேஷன், சென்கோ கோல்டு, அப்புறம் வந்து கேம்ஸ் இன்னைக்கு ஒரு 7% ஏறி இருக்கு. சென்கோ கோல்டுக்குள்ள ஒரு ஸ்பிளிட் வருதுன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் அதை கொஞ்சம் கவனிங்க. கெய்ன்ஸ் டெக்னாலஜி கிட்டத்தட்ட 7,500 இறங்கி 6% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு.
டெக்னோ எலக்ட்ரிக்கல்ஸ், ரேட் கெயின், இதெல்லாம் வந்து இந்த பங்குகள்லாம் இன்றைக்கி வந்து ஏரிய பங்குகள். நோமா கூட ஓரளவு நல்லா இருந்தது நேற்று நான் பார்க்கும்போது. அது கூட இன்றைக்கி ஏறி இருக்குது. NBCC ஏறி இருக்குது. அது மிஸ்ர தத்து நிகாம், ஸோ இது வந்து டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக். பாரத் பிஜ்லி டிஃபென்ஸ் ஸ்டாக்கு, இதுவும் கிட்டத்தட்ட ஏறி இருக்கு. அதேமாதிரி சன்சர் இன்ஜினியரிங், KSB, டிவிஎஸ் மோட்டார், ஆர்ஷின் கெமிக்கல், சாய்ஸ் இன்டர்நேஷனல், ஹிட்டாச்சி எனர்ஜி, சோழமண்டலம் ஃபைனான்ஸ், திலீப் பில்கான், சம்ஹி ஹோட்டல்ஸ், அவாந்தி ஃபீட்ஸ், இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஏற்றங்கண்ட பங்குகளாக இருக்குது இன்றைக்கி. அதானி பவர், ஸோ அதேமாதிரி அதானி பவர், ரயில்வே காப்ஸ், அதாவது இன்றைக்கி ரயில்வே பங்குகளும் இன்றைக்கி லைட்டாக ஏற்றம் கொடுத்துருக்கு. ராமகிருஷ்ணா ஃபோர்ஜின், ரயில்வே காஸ் நிகம், ஸோ அது அந்த பங்குகள்லாம் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. அதேமாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸும் இன்றைக்கி சின்ன ஏற்றம் கொடுத்துருக்கு. நாளைக்கு வரப்போகிற நாட்களில் வந்து ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸு, ரயில்வே ஸ்டாக்ஸ் ஏற்றம் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ள பங்குகளாக தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஏற்றம் கொடுத்த பங்குகள். புரோட்டீன், கீவ் கவர்னஸ், ஷியாம் மெட்டலிக்ஸ், ஷிப்பிங் கார்பரேஷன். ஸோ அதே மாதிரி இரண்டாம் தர பங்குகள் அப்படி பார்க்க போனால் லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் கூட இன்றைக்கி நல்லா இருக்குது. இரண்டாம் தர பங்குகளை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்ஸ்வாப் ஆல்காலிஸ் ஒரு 17% இருக்குது, இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் ஒரு 16% இருக்குது, டிஎல்சி இந்தியா ஒரு 16% இருக்குது, குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் கூட 14% இருக்குது, ஃபிப்பர் ஒரு 13% இருக்குது, டினா ரப்பர், ஸோ இது ரீசைக்கிளிங் ரப்பர் ரீசைக்கிளிங் பண்ணுற கம்பெனி ஒரு 13% இருக்குது, வாரி ரெனியூபிள், ஸோ அது ஒரு 13% கிட்ட ஏறி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஏற்றங்கண்ட பங்குகள். மோஸ்டிவ் டெக்னாலஜிஸ் செமிகண்டக்டர் துறை சேர்ந்த பங்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அது ஒரு 10% ஏறி இருக்குது. இருபுள்ளி, யூனிமெக் ஏரோஸ்பேஸ், ஸோ சிக்மா சால், ஸோ இந்த பங்குகள்லாம் கவனிச்சுக்கோங்க. எதெல்லாம் வந்து இறங்கின பங்குகளோ இன்றைக்கி அதெல்லாம் வந்து ஓரளவு ஏற்றம் கொடுக்கும் அந்த வாய்ப்புள்ள பங்குகள். ஸோ அப்புறம் கோல்டிங் இன்டர்நேஷனல் சொல்லி ஒரு ஸ்டாக், அதுவும் ஒரு 8% கிட்ட ஏறி இருக்குது. காமத் ஹோட்டல்ஸ் ஒரு 7% ஏறி இருக்குது. கேஆர் அண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஒரு 7% ஏறி இருக்குது. அவாத் சுகர் அண்ட் எனர்ஜி 7% இறங்கி இருக்குது. சிவா டெக்ஸாம் ஒரு 7% ஏறி, டிஆர்எஃப் ஏறி இருக்குது. ராணி ஹோல்டிங்ஸ் ஏறி இருக்குது. லைகா லேப்ஸ், ஃபேர்சிம் ஆர்கானிக்ஸ், செலக்ட் எனர்ஜி, ஆர்த்மெடிஸ் மெடிக்கேர், ஸோ இதெல்லாம் வந்து நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி ஏரிய பங்குகள். அதே மாதிரி பட்ஜெட் ரிலேட்டட் செக்டர் வைஸ் என்னென்ன பங்குகள்லாம் வந்து ஏற்றம் கொடுக்கும், ஏற்றம் கொடுக்குற மாதிரி பங்குகள் என்னென்ன அப்படின்றத வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பங்குகள்லாம் வந்து நான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு எந்தெந்த பங்குகள்லாம் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து பாருங்கள். உங்கள் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி உங்கள் ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த பங்குகள்லாம் நம்ம வாங்க முடியுமா, வாங்கினா வந்து ஒரு லாபம் கிடைக்குமா அப்படின்றத பார்த்துட்டு பை பண்ணாதான் பை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பை அண்ட் செல், இது அட்வைஸபிள் கிடையாது. நீங்கள் ஏதாவது நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்குறதா இருந்தால் உங்களுடைய செபி ரிஜிஸ்டர் அட்வைசருக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு கேட்டுட்டு உங்கள் தனிப்பட்ட அனலைஸும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பங்குகளை வாங்கலாம், விற்கலாம். இது வந்து என்னோடய ஓன் அனலைஸ். என்னுடைய படிப்பினைக்காக உங்களுக்கு நான் சொன்னது மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய இது வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று இருக்குது, ஜாயின் பண்ணணும் ஐடியா இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு வந்து அதாவது பட்ஜெட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அப்படின்ற வீடியோ வந்து இன்றைக்கி நைட்டாக நாளைக்கு மார்னிங்கே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.